வணக்கம். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். அதாவது இலக்கியம் படிக்கிறதுக்காகவும், புதிய படைப்புகளை உருவாக்குறதுக்காகவும் ஒரு பிரத்யேகமான அறிஞர்கள் குழு இருக்கு. ம் ஒரு மிகப்பெரிய அறிஞர் குழு. ஆமா. அந்த அமைப்பு வெறும் 100 அல்லது 200 வருஷம் இல்ல. தொடர்ந்து 4440 ஆண்டுகள் செயல்படுது. அது மட்டும் இல்லாம அந்த அவையில சிவபெருமான், முருகக் கடவுள் போன்ற தெய்வங்களும், அகத்தியர் மாதிரி புராண முனிவர்களும் சாதாரண மனிதர்களோடு உட்கார்ந்து கவிதை எழுதுறாங்க. கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. கண்டிப்பா. இத கேக்கும்போது ஹாலிவுட்ல வர்ற ஒரு ஃபேண்டசி திரைப்படம், ஒரு கற்பனை கதை மாதிரி தோணுது இல்லையா? ஆனா பல நூற்றாண்டுகளாக இதுதான் தமிழர்களின் முதல் சங்கம் பற்றிய அதிகாரப்பூர்வமான வரலாறாகவே நம்பப்பட்டு வந்தது. உண்மைதான், அது ஒரு ஆழமான நம்பிக்கை. இப்ப நாம இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இன்று முனைவர் மா. ராசமாணிக்கனார் அவர்கள் எழுதிய தமிழ் மொழி இலக்கிய வரலாறுங்கிற மிக முக்கியமான நூல்ல இருந்து எடுக்கப்பட்ட வரலாற்று தரவுகளை தான் நாம பேச போறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. ஆமாங்க. குறிப்பா இந்த மதுரை தமிழ்ச்சங்கங்கள் பற்றிய உண்மைகளையும் அதைச் சுற்றியுள்ள கட்டுக்கதைகளையும் ரொம்ப ஆழமா அலசி ஆராய போகிறோம். இதுல வெறும் மேலோட்டமான தகவல்களை மட்டும் நாம பார்க்க போறதில்ல. ஆமா, ஒரு வரலாற்று துப்பறிவாளனைப் போல களத்துல இறங்கி எது உண்மை எது புனைவு அப்படிங்கறத தர்க்க ரீதியாக பிரிக்க போறோம். ஏன்னா வரலாறு அப்படிங்கிறது நம்ம எதை நம்ப விரும்புறோமோ அது கிடையாது. அது ஒரு நல்ல பாயிண்ட். அது பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு சமூகங்களால் கட்டமைக்கப்பட்ட தரவுகளின் தொகுப்பு. நாம இன்னைக்கு பேச போற இந்த முதலை தமிழ்ச்சங்கங்கள் பற்றிய குறிப்புகள் நம்முடைய கடந்த காலத்துக்கான ஒரு மிகப்பெரிய திறவுகோல்னு சொல்லலாம். கண்டிப்பா. பல நேரங்கள்ல நாம பெருமைப்பட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சில வரலாற்று நிகழ்வுகள் காலப்போக்குல மிகைப்படுத்தப்படுது. ஆனா அந்த மிகைப்படுத்தல்களை முழுவதுமாக தூக்கி எறிஞ்சிட முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அந்த புராண கதைகளுக்குள்ளும் ஆழமா புதைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வரலாற்று உண்மை நிச்சயமா இருக்கும். கல்வெட்டுகள், இலக்கியங்கள்ல இருக்கிற மறைமுக குறிப்புகள், அப்புறம் அறிவார்ந்த தர்க்கம், இதையெல்லாம் பயன்படுத்தி அந்த ஆணிவேரை தேடி கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட இந்த ஆழமான தேடலின் நோக்கம். அருமை. அப்போ அந்த தேடலை நேரடியாக அந்த புராண கணக்குகள்ல இருந்தே தொடங்குவோம். இப்ப முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு 3 சங்கங்கள் இருந்துச்சுன்னு நம்ம சின்ன வயசுலயே பள்ளிக்கூடங்கள்ல மனப்பாடம் செஞ்சிருப்போம் தானே? ஆமா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அது. இந்த முச்சங்கங்கள் பற்றிய முழுமையான, அதே சமயம் ரொம்ப பிரம்மாண்டமான தகவல்களை கொடுக்கறது இறையனார் களவியல் உரை அப்படிங்கிற ஒரு பழைய உரைநூல். இந்த நூல் கொடுக்கிற பட்டியலை பார்த்தா உண்மையிலே தலை சுத்துது. அந்த எண்கள் ரொம்ப பெருசு. அதானே. தென்மதுரையில நடந்த முதல் சங்கம் 4440 வருஷம் நடந்ததாம். இதுல 549 பேர் இருந்தாங்களாம். அடுத்து கபாடபுரத்துல நடந்த 2ஆம் சங்கம் 3700 ஆண்டுகள் நடைபெற்றதாம். இதுல தொல்காப்பியர் உட்பட 59 பேர் இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. ஆமா. ஒரு கட்டத்துல மாபெரும் கடல்கோள், அதாவது மிகப்பெரிய சுனாமி இந்த 2 நகரங்களையும் சங்கங்களையும் அழுத்து விட்டதுன்னு அந்த உரை சொல்லுது. அதன் பிறகு 3ஆம் சங்கம் இன்றைய மதுரையில நக்கீரர் உட்பட 49 புலவர்களுடன் 1850 வருஷம் செயல்பட்டதாம். இத மொத்தமா கூட்டினா ரொம்ப பெரிய கணக்கா வரும். அதான் ஒட்டுமொத்தமாக கணக்கிட்டால் இந்த 3 சங்கங்களும் செயல்பட்ட காலம் கிட்டத்தட்ட 10,000 வருஷங்கள். இத கேட்கும்போது ஒரு சுவாரஸ்யமான ஃபேண்டசி கதை போல இருக்கிறதே. தேவர்கள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், இதெல்லாம் நம்பக்கூடியதாகவா இருக்கு? அறிவியலுக்கும் மனிதகுல வரலாற்றுக்கும் கொஞ்சமா பொருந்தாத ஒரு கணக்கா இருக்கு. நீங்க சொல்றது சரிதான். இப்படிப்பட்ட ஒரு அபத்தமான தகவலை சொல்லும் ஒரு நூலை வரலாற்று ஆய்வாளர்கள் ஏன் முழுவதுமாக நிராகரித்து விட்டு குப்பை தொட்டில வீசக்கூடாது? இதை வச்சுக்கிட்டு நாம ஏன் இன்னும் விவாதிச்சுக்கிட்டு இருக்கணும்? இங்கதான் நம்ம மிக நுட்பமா ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அந்த உரைநூலை முற்றிலுமாக நிராகரிக்க கூடாதுங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான தர்க்கம் இருக்கு. ஓ, என்ன தர்க்கம் அது? முதல்ல இந்த இறையனார் களவியல் உரை எப்போது எழுதப்பட்டது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அந்த நூல்ல நாலடியார், சிவக சிந்தாமணி போன்ற பிற்கால இலக்கியங்களோட கருத்துக்கள் எல்லாம் மேற்கோளாக காட்டப்பட்டிருக்கு. சரி. இதை வச்சு பார்க்கும்போது இது நிச்சயமாக கிபி 10ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்டது, குறிப்பா 11 அல்லது 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக இருக்கலாங்கிறது முனைவர் மா. இராசமாணிக்கனார் அவங்களோட கணிப்பு. ஓஹோ, அப்போ இது ரொம்ப காலத்துக்கு பிறகு எழுதப்பட்டது. ஆமா, அதாவது சங்ககாலம் என்று நாம் நம்பும் ஒரு காலகட்டம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1000 வருஷம் கழிச்சு எழுதப்பட்ட ஒரு உரை இது. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு வரலாற்று நிகழ்வு முடிஞ்சு பல நூற்றாண்டுகள் கழிச்சு அதை பற்றி எழுதும்போது மக்களின் மனசுல அந்த நிகழ்வு ஒரு புராண கதையா மாறி இருக்கும் இல்லையா? கண்டிப்பா.
வாய்வழி செய்தியா பரவும்போது நிறைய விஷயங்கள் சேரும். அதேதான். உரை ஆசிரியர்களும் அந்த நிகழ்வின் பெருமையை கூட்டுறதுக்காக கடவுள்களையும் ஆயிரக்கணக்கான காலக்கணக்குகளையும் சேர்த்திருப்பாங்க. ஆனா அந்த மிகைப்படுத்தலின் மையப்புல ஒரு நிஜம் இருக்கும் அல்லவா? அதாவது ஒரு சின்ன நெருப்பு இல்லாம இவ்ளோ பெரிய புகை வந்திருக்காதுன்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. ஆனா அந்த மையமான நிஜம் என்னவாக இருக்கும்? அந்த நிஜம் இதுதான். பண்டைய காலத்துல பாண்டிய மன்னர்களின் வலிமையான ஆதரவோடு இன்றைய மதுரையிலோ அல்லது அதற்கு முன்பு கடல்கோளால் அழிந்து போன வேறொரு நிலப்பரப்பிலோ தமிழ் புலவர்கள் ஒன்று கூடி தமிழை வளர்த்த ஆராய்ந்த ஒரு அவை அல்லது கழகம் நிச்சயமாக செயல்பட்டிருக்கு. ம் பாண்டியர்கள் ஆதரவு கொடுத்தாங்கங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ஆமா, பாண்டியர்கள் புலவர்களை ஒன்றிணைத்தார்கள், அவங்களுக்கு புரவலர்களாக இருந்தார்கள் என்ற அடிப்படை கருத்தை நாம மறுக்க முடியாது. 11ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு உரையாசிரியர் தன் கற்பனைக்கு ஏற்றவாறு அதுல கடவுள்களையும் 10,000 ஆண்டுகளையும் சேர்த்திருக்கலாம். சரிதான். ஆனா மதுரையில புலவர்கள் கூடி தமிழை ஆராய்ந்தார்கள் அப்படிங்கிற அந்த ஆணிவேரான வரலாற்று உண்மையை அவர் சுயமாக கற்பனை செய்து உருவாக்கியிருக்க முடியாது. அது காலங்காலமாக மக்கள் மனசுல நிலைத்து நின்ற ஒரு வரலாற்று நினைவு. புரியுது. 11ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட ஒரு நூல்ல கற்பனை கலந்திருந்தாலும் அதோட அடிப்படை உண்மை மதுரை தமிழ் சங்கம் அப்படிங்கிறது தான். ஆனா ஒரு வரலாற்று ஆய்வாளராக நாம இத மட்டும் வச்சுக்கிட்டு முடிவுக்கு வர முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. இந்த 11ஆம் நூற்றாண்டு நூலை தவிர்த்து விட்டு பார்த்தால் இந்த சங்கம் உண்மையிலேயே இருந்துச்சுங்கிறதுக்கு வேறு என்ன தர்க்க ரீதியான ஆதாரங்கள் இருக்கு? காலத்தை கொஞ்சம் பின்னோக்கி சென்று இதற்கு முந்தைய நூற்றாண்டுகள்ல வாழ்ந்தவங்க இதை எப்படி பதிவு செஞ்சிருக்காங்கன்னு பார்க்க முடியுமா? நிச்சயமாக பார்க்கலாம். நாம் பின்னோக்கி பயணிக்கும் பொழுது இடைக்கால இலக்கியங்கள் நமக்கு மிக தெளிவான பாதையை காட்டுது. இப்ப கிபி 7ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த அப்பர் என்று அழைக்கப்படும் திருநாவுக்கரசர் தனது தேவாரத்துல இது மிக தெளிவாக பதிவு செய்துள்ளார். 7ஆம் நூற்றாண்டிலேவா? ஆமா, நன்பாட்டு புலவனாய் சங்கமேறி நற்கனக கிளி தருமி கருளினோன் கான் அப்படின்னு அவர் பாடுகிறார். இதோட பொருள் என்ன? இதோட பொருள் என்னவென்றால், மதுரையில் இருந்த தமிழ்ச்சங்கத்துல சிவபெருமான் ஒரு புலவரை போல சென்று தருமி என்ற ஏழை புலவருக்கு பொற்கிளி, அதாவது தங்க முடிச்சு கிடைக்க அருள் செய்தார் என்பதாகும். ஓ, அந்த திருவிளையாடல் கதை. ஆமா, ஆனா இங்கு நாம கவனிக்க வேண்டியது இறைவனின் திருவிளையாடலை அல்ல. 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு பக்தி இலக்கிய புலவர் மிகவும் இயல்பாக சங்கம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அங்க புலவர்கள் கூடி பாடல்களை அரங்கேற்றினார்கள் என்ற செய்தியை தனது மக்களிடம் சொல்றாரு. கொஞ்சம் பொறுங்க, இது ஒரு கிரைம் த்ரில்லர் படத்துல பழைய தடயங்களை பின்னோக்கி தேடிச் செல்வது போல இருக்கே. இது மிக முக்கியமான இடமா எனக்கு தோணுது. அப்பர் 7ஆம் நூற்றாண்டுல இதை பாடுகிறார் என்றால் அதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த சங்கம் புகழ் பெற்றிருந்திருக்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பா. அவர் வாழ்ந்த காலத்துல அது ஒரு சாதாரண தகவலாக எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்திருக்கணும். மக்கள் மத்தியில எந்த ஒரு அறிமுகமும் இல்லாத ஒரு புதிய விஷயத்த அவர் அப்படி சாதாரணமா பாடியிருக்க மாட்டார் இல்லையா? துல்லியமாக சொன்னீங்க. ஒரு சமூகத்தின் கூட்டு நினைவாற்றல், கலெக்டிவ் மெமரி எப்படி வேலை செய்யுதுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அப்பர் தனது பாடல்ல மதுரையில இருந்த சங்கத்தை பற்றி எந்த ஒரு நீண்ட விளக்கமும் கொடுக்கல. அவர் வெறுமனே சங்கம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆமா, அவர் வெறுமனே சங்கம் என்று குறிப்பிட்டு விட்டு செல்கிறார். இதன் மூலம் 7ஆம் நூற்றாண்டு மக்களுக்கு மதுரையில ஒரு சங்கம் இருந்தது என்பதும் அதோட பெருமையும் ஏற்கனவே ஆழமாக தெரிந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இது மட்டுமில்ல, அப்பருக்கு பிறகு வந்த 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஆண்டாள் தனது திருப்பாவையில சங்கத்தமிழ் மாலை 30 அப்படின்னு பாடுகிறார். ஆமா, திருப்பாவையில் அந்த வரி வருது. அதே காலகட்டத்துல திருமங்கையாழ்வாரும் சங்கத்தமிழ் என்று குறிப்பிடுகிறார். அதோட தொடர்ச்சியாக 9ஆம் நூற்றாண்டுல மாணிக்கவாசகர், அப்புறம் 12ஆம் நூற்றாண்டுல கம்பர் என பலரும் பாண்டிய நாட்டையும் மதுரையையும் தென் தமிழ்நாடுனும் தமிழுக்கான ஒரு மையமாகவே கொண்டாடுறாங்க. இந்த இலக்கிய தடயங்கள்லாம் ரொம்பவே பிரமிப்பா இருக்கு. 7ஆம் 8ஆம் 9ஆம் நூற்றாண்டுகள்ல வாய்ந்த வெவ்வேறு புலவர்கள் வெவ்வேறு காலகட்டங்கள்ல ஆனா ஒரே மாதிரியான ஒரு வரலாற்று தகவலை பதிவு செய்திருக்காங்க. உண்மைதான். பல நூற்றாண்டுகளா இந்த நம்பிக்கை தொடர்ந்து வந்திருக்கு. அப்படியானால் இவர்கள் யாருக்கும் தெரியாத ஒரு பழைய காலகட்டத்துல, அதாவது அப்பருக்கும் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையில அந்த புலவர்களின் அவை மிகச்சிறப்பாக செயல்பட்டிருக்க வேண்டும். சரி, நம்ம 7ஆம் நூற்றாண்டு வரை பின்னோக்கி வந்துட்டோம். அதைவிட பழைய சான்றுகளுக்கு செல்வோம். போலாம். இன்று நாம சங்க இலக்கியங்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோமே, அந்த பழந்தமிழ் நூல்கள்ல மதுரையில புலவர்கள் கூடியத பற்றி ஏதாவது குறிப்புகள் இருக்கா? அவங்க என்ன சொல்றாங்க? அந்த பழந்தமிழ் நூல்கள்ல தான் நாம் தேடும் உண்மையான முகமே இருக்கு. மதுரை காஞ்சியில ஒரு அருமையான குறிப்பு காணப்படுது. என்ன குறிப்பு அது?
நிலந்தரு திருவின் நெடியோன் என்று அழைக்கப்படும் ஒரு பாண்டிய மன்னன் நல்லாசிரியர்கள் பலரையும் கூட்டி ஒரு மாபெரும் பேரவையை நடத்தினான் என்று அந்த நூல் வர்ணிக்குது. அறிஞர்கள் இது புலவர்கள் ஒன்று கூடிய அவையையே குறிக்கிறது என்று ஆணித்தரமா கூறுறாங்க. ஓஹோ, பேரவேன்னு சொல்றாங்களா? ஆமா. அதே போல சிறுபானாற்றுப் படை அப்படிங்கிற நூல்ல மதுரையில உள்ள தெருக்களை பற்றி வர்ணிக்கப்படும்போது அங்கு தமிழ் வீற்றிருந்த தெருக்கள் இருந்தன என்று குறிப்பிடப்படுது. தமிழ் வீற்றிருந்த தெருக்களா? கேட்கவே ரொம்ப அழகா இருக்கே. ஆமா. இதற்கு பிற்காலத்துல உரை எழுதிய நச்சினார்க்கினியர் தமிழ் வீற்றிருந்த தெருவினையுடைய மதுரை என்று இதை விளக்குகிறார். அதாவது வணிகர்களுக்கோ வீரர்களுக்கோ தனி வீதிகள் இருந்தது போல தமிழ் புலவர்களுக்கென்றே சிறப்பான இடங்கள் மதுரையில இருந்திருக்கு. இது ஒரு தனித்துவமான கலாச்சாரமா தெரியுது. அரசு ஆதரவுடன் புலவர்களுக்கென்று இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. வேறு எந்த தொன்மையான நூல்கள் இதை உறுதிப்படுத்துது? கலித்தொகை இதை இன்னும் ஒரு படி மேல கொண்டு செல்லுது. மதுரையில உள்ள சான்றோர்கள் மற்றும் அறிவுடைய நாவன்மை கொண்டவர்கள் எப்படி புதிய கவிதைகளை உருவாக்கும் திறன் பெற்றிருந்தார்கள் என்று அது பேசுது. கவிதை உருவாக்குறத பத்தி பேசுதா? ஆமா. பாண்டிய மன்னனின் அவையில அமைச்சர்களுக்கு இணையாக சிறந்த அறிவுடைய புலவர்கள் வீற்றிருந்தார்கள் என்ற செய்தியும் கலித்தொகையில இருக்கு. அப்புறம் புறநானூற்றுல பாண்டிய மன்னன் ஒருவன் மாங்குடி மருதன் என்று புலவரை தலைவராக கொண்டு பல புலவர்களை ஆதரித்து செய்தி வருது. அடடே, இவ்ளோ குறிப்புகள் இருக்கா? இது எல்லாவற்றுக்கும் மேலாக சிலப்பதிகாரம் மதுரையின் தென்றல் காற்றை வர்ணிக்கும் விதம் மிகவும் அழகானது. சங்கப் புலவர் சென்னாவாலே புகழப்பட்ட சிறப்புடையது அந்த பொதிமலை தென்றல் என்று இளங்கோவடிகள் பாடுகிறார். சிலப்பதிகாரத்திலயும் வருது. ஆமா. பரிபாடல் என்ற நூல் மதுரையை சாதாரணமாக ஒரு நகரம் என்று சொல்லாமல் தமிழ்வேலி என்று போற்றுது. ஒரு நாட்டுக்கு மலைகளும் கோட்டைகளும் எப்படி வேலியாக இருந்து பாதுகாக்குதோ அதுபோல மதுரை நகரத்திற்கு தமிழே ஒரு அரணாக வேலியாக இருந்ததென்று அது கொண்டாடுது. மதுரை காஞ்சி, சிறுபானாற்றுப்படை, கலித்தொகை, புறநானூறு, சிலப்பதிகாரம், பரிபாடல், நீங்க சொல்ற இந்த பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. இந்த தொன்மையான நூல்கள் அனைத்துமே மதுரையில புலவர்கள் ஒன்று கூடியதையும் அங்கு தமிழ் மொழி மிக சிறப்பாக வளர்க்கப்பட்டதையும் சந்தேகத்திற்கு இடமில்லாம உறுதிப்படுத்துது. கண்டிப்பா, இதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா நீங்க ஸ்ரீபதிகார வரியை சொல்லும்போதே எனக்கு ஒரு நெருடல் ஏற்பட்டது. ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இங்கே ஒளிந்திருப்பதாக எனக்கு தோணுது. அத நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். என்ன முரண்பாடு? நீங்க முன்னாடி பேசும்போது 7ஆம் நூற்றாண்டுல அப்பர் சங்கம் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தினார் என்று சொன்னீங்க. ஆனா இந்த தொன்மையான இலக்கியங்கள்ல, அதாவது மதுரை காஞ்சி அல்லது கலித்தொகையில சங்கம் என்ற சொல் நேரடியாக பயன்படுத்தப்பட்டிருக்கா? இந்த தொன்மையான புலவர்கள் தங்கள் அமைப்பை சங்கம் என்றுதான் அழைத்தார்களா? ஆஹா, இதுதான் இந்த ஒட்டுமொத்த வரலாற்று தேடல்லையுமே மிக முக்கியமான, அதே சமயம் மிகவும் அதிர்ச்சியான ஒரு திருப்புமுன்னு சொல்லணும். நீங்க கேட்ட இந்த கேள்விக்கான பதில் இல்ல அப்படிங்கிறது தான். என்னது? இல்லையா? ஆமாங்க. நாம இன்று பெருமையோடு சங்க இலக்கியம், சங்கத் தமிழ், சங்கப் புலவர்கள் என்றெல்லாம் கொண்டாடுகிறோமே, அந்த தொன்மையான இலக்கியங்கள்ல எந்த ஒரு இடத்துலயும் சங்கம் என்ற சொல்லே கிடையாது. அது அந்த பழந்தமிழ் புலவர்களுக்கு அறவே தெரியாத ஒரு வார்த்தை. என்ன சொல்றீங்க? இது எப்படி சாத்தியம்? நாம ஒரு முழு காலகட்டத்தையே சங்க காலம் என்றுதான் அழைக்கிறோம். அந்த பாடல்களை பாடிய புலவர்களுக்கு தங்களது அவையின் பெயரான சங்கம் என்பதே தெரியாதா? அப்படியென்றால் அவங்க அந்த புலவர்களின் கூட்டத்தை எப்படித்தான் அழைத்தார்கள்? அந்த பழைய காலகட்டத்துல அரசர்கள் மற்றும் புலவர்கள் ஒன்று கூடும் அந்த அமைப்பை அவங்க கூடல் என்றோ அல்லது அவை என்றோ தான் அழைத்தார்கள். கூடல், அவை, இந்த வார்த்தைகள் தான் இருந்ததா? ஆமா. பழந்தமிழ் நூல்கள்ல தமிழ்குழு அவையத்து அல்லது புலவர் அவை என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. மதுரையை தமிழ்கெழு கூடல் என்றுதான் அவங்க பெருமையாக சொன்னாங்க. சங்கம் என்ற சொல் பழந்தமிழ் பாடல்கள்ல ஒருமுறை கூட பயன்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறது வரலாற்றுச் சுவடுகளை ஆராயும் எவருக்கும் மிகப்பெரிய தரவுகோலாக அமையும். இது உண்மையிலே என்ன ரொம்ப ஆச்சரியத்துல ஆழ்த்துது. அந்த பழந்தமிழ் நூல்கள்ல சங்கம் என்ற வார்த்தையே இல்லை என்றால் பிறகு எப்படி அந்த வார்த்தை உள்ளே வந்தது? தொன்மையான புலவர்கள் அவை என்று அழைத்த ஒன்றை 7ஆம் நூற்றாண்டுல வந்த அப்பர் எப்படி திடீரென்று சங்கம் என்று அழைத்தார்? இது ஒரு சுவாரஸ்யமான பயணம். இந்த இடைப்பட்ட காலத்துல அந்த வார்த்தையை யார் தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வந்தது? இதை பற்றி முனைவர் இராசமாணிக்கனார் என்ன சொல்றாரு? இதற்கான விடையை தேடி நாம கிபி 4ஆம் நூற்றாண்டுக்கு செல்லணும். இந்த சமயத்துல தான் தமிழ்நாட்டுல சமண மற்றும் பௌத்த மதங்களின் தாக்கம் மிக தீவிரமாக பரவிக்கிட்டு இருந்துச்சு. ஓ, சமண பௌத்த மதங்களா? ஆமா. சமணம் மற்றும் பௌத்த மதங்கள்ல துறவிகள் ஒன்றாக இணைந்து வாழும், கல்வி கற்கும், விவாதிக்கும் ஒரு அமைப்பு முறை இருந்தது.
பௌத்தர்கள் புத்தம், தர்மம், சங்கம் என்ற 3 முக்கிய கொள்கைகளை பற்றி பேசுவாங்க. சங்கம்ங்கிற சொல் அங்க வருது. சரியா கவனிச்சிங்க. சங்கம் என்ற பாலி அல்லது சமஸ்கிருத சொல்லுக்கு கூட்டம் அல்லது அமைப்பு என்று பொருள். சமண மதத்திலும் துறவிகள் கூடும் இடத்திற்கு சங்கம் என்றுதான் பெயர். கிபி 470ஆம் ஆண்டு வாக்கில் வச்சிரநந்தி என்ற ஒரு புகழ்பெற்ற சமண பெரியார் மதுரையில ஒரு பெரிய அமைப்பை நிறுவினார். வச்சிரநந்தி அவரா? ஆமா, அதற்கு அவர் வைத்த பெயர் திராமிட சங்கம். இது வெறும் துறவிகள் தங்கும் இடம் அல்ல, இது ஒரு சமண துறவிகளின் மாபெரும் கூட்டம், கல்வியும் சமயமும் வளர்க்கும் ஒரு மையமாக செயல்பட்டது. ஓ, இப்ப எனக்கு புரியுது. ஒரு சமண பெரியார் மதுரையில வந்து ஒரு கல்வி அமைப்பை உருவாக்குறாரு. அதற்கு தன் மதத்தின் வழக்கப்படி சங்கம் என்று பெயர் வைக்கிறாரு. இதுதான் அந்த வார்த்தை மதுரைக்குள் நுழைந்த முதல் புள்ளியா? 100க்கு 100 உண்மை. வச்சிரநந்தி மதுரையில அந்த சங்கத்தை அமைத்து அது மிகப்பெரிய வெற்றியை அடைந்த பிறகு அந்த சங்கம் என்ற சொல் மதுரை மக்களிடையேயும் அங்குள்ள அறிஞர்களிடையேயும் மெல்ல மெல்ல புழக்கத்துக்கு வரத் தொடங்கியது. மக்கள் அந்த வார்த்தைய பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க, பல தசாப்தங்கள் நூற்றாண்டுகள் கடந்த பிறகு சங்கம் என்றால் அது ஒரு கல்விக் கழகம், அறிஞர்கள் கூடும் இடம் என்ற பொருள் மக்கள் மனசுல ஆழமாக பதிந்துவிட்டது. இந்த சமணச் சங்கம் ஏற்படுத்திய தாக்கம் எவ்வளவு பெரிது என்றால், கிபி 7ஆம் நூற்றாண்டுல வந்த அப்பர் போன்றவர்கள் தங்கள் காலத்துக்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையில இருந்த அந்த தொன்மையான தமிழ் அவைக்கும் இதே சங்கம் என்ற வார்த்தையை சூட்டிட்டாங்க. காலப்போக்குல பேர் அப்படியே மாறிடுச்சு. ஆமா, முற்கால தமிழ் புலவர்கள் தங்கள் கூட்டத்தை அவை என்றோ கூடல் என்றோ தான் அழைத்தார்கள். ஆனா பிற்கால மக்கள் வச்சிரநந்தி உருவாக்கிய சொல்லாக்கத்தின் தாக்கத்தால் அந்த பழைய அவைக்கும் சங்கம் என்றே பெயரிட்டு பழகிட்டாங்க. இதை நினைத்து பார்க்கும்போது எனக்கு புல்லரிக்குது. அப்போ நாம் எந்த பெயரை கொண்டு ஒரு மாபெரும் தமிழ் கலாச்சாரத்தை, வரலாற்றை கொண்டாடுகிறோமோ அந்த சங்கம் என்ற பெயரே அந்த பழந்தமிழ் புலவர்களுக்கு தெரியாது. அதுதான் ஆச்சரியமான உண்மை. அவங்க தங்கள சங்க புலவர்கள் என்று ஒருபோதும் நினைத்திருக்க மாட்டார்கள். சொற்கள் எப்படி ஒரு மதத்திலிருந்து இன்னொரு கலாச்சாரத்திற்கு பயணம் செய்து என்பதற்கு இது ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு. பல 100 ஆண்டுகள் கழித்து வந்த ஒரு சமணத்துறவி வைத்த பெயர் ஒட்டுமொத்த பழந்தமிழ் இலக்கியங்களுக்கும் சங்க இலக்கியம் என்ற அடையாளத்தை நிரந்தரமாக கொடுத்துவிட்டது. இது எவ்வளவு பெரிய வரலாற்று முரண்! கண்டிப்பா. நீங்க முன்னாடி சொன்னீங்களே, வரலாறு என்பது நாம் எதை நம்ப விரும்புகிறோமோ அதுவல்ல என்று. அது இப்போது எனக்கு மிக தெளிவாக புரியுது. அதுதான் வரலாற்றை தோண்டி பார்ப்பதில் உள்ள சுவாரஸ்யமே. நாம் ஒரு தரவை ஆழமாக அலசும்போது நாம் அதுவரை நம்பியிருந்த பல பிம்பங்கள் உடைந்து உண்மையான தர்க்க ரீதியான ஒரு புதிய முகம் நமக்கு கிடைக்கும். வச்சிரநந்தியின் சமணச் சங்கம் ஏற்படுத்திய தாக்கமே ஒட்டுமொத்த பழந்தமிழ் இலக்கியங்களுக்கும் இந்த பெயரை பெற்றுத் தந்தது என்பது எவராலும் மறுக்க முடியாத வரலாற்று உண்மை. சரி, பெயருக்கான காரணம் தெரிந்துவிட்டது, குழப்பமும் தீர்ந்துவிட்டது. அந்த பழைய அவை எப்படி சங்கம் என்று பெயர் மாற்றம் பெற்றது அப்படிங்கறத மிக தெளிவாக பார்த்துட்டோம். ஆனா அடுத்த மிக முக்கியமான கேள்விக்கு போவோம். கேளுங்க. அந்த தொன்மையான தமிழ் அவை எப்போது செயல்பட்டது? அதோட கால வரம்பு என்ன? இறையனார் களவியல் உரை சொன்ன அந்த 10,000 ஆண்டுகள் கணக்க நாம ஏற்கனவே நிராகரித்து விட்டோம். அப்படியென்றால் இந்த உண்மையான சங்க காலம் எப்போது முடிவுக்கு வந்தது என்பதை வரலாற்று அறிஞர்கள் எப்படி துல்லியமாக கணக்கிடுகிறார்கள்? இதற்கு என்ன ஆதாரம் இருக்கு? இந்நிர்ணயம் செய்ய வரலாற்று ஆய்வாளர்கள் எப்போதுமே சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை மைல்கற்களாக பயன்படுத்துவாங்க. இங்கு அந்த மைல்கல் பல்லவர்கள். பல்லவர்களா? ஆமா, பல்லவ மன்னர்கள் தமிழ்நாட்டுல, குறிப்பா தொண்டை நாட்டை, அதாவது காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்ய தொடங்கியது கிபி 300ஆம் ஆண்டு வாக்கில் என்று வரலாற்று ஆய்வுகள் உறுதியாக கூறுது. இது தென்னிந்திய வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான திருப்புமுனை. பல்லவர்கள் கிபி 300ல வராங்க அப்படிங்கிறது சரி. ஆனா இதற்கும் நமது சங்க காலத்திற்கும் அந்த பழைய புலவர்கள் அவைக்கும் என்ன தொடர்பு? அதை எப்படி இதோட இணைக்கிறீங்க? இங்குதான் வரலாற்று துப்பறிவாளர்களின் கூர்மையான பார்வை செயல்படுது. நாம் போற்றி பாதுகாக்கும் அந்த தொன்மையான நூல்களான தொல்காப்பியம், திருக்குறள், பத்துப்பாட்டு, 8 தொகை நூல்கள் மற்றும் காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய எதை எடுத்து படித்தாலும் அதுல பல்லவர்களை பற்றிய ஒரு சிறிய குறிப்பு கூட இல்ல. ஒரு சின்ன குறிப்பு கூட இல்லையா? இல்லவே இல்ல. சேர, சோழ, பாண்டிய மன்னர்களைப் பற்றியும் குறுநில மன்னர்களைப் பற்றியும் எக்கச்சக்கமாக புகழ்ந்து பாடிய அந்த பழந்தமிழ் புலவர்கள் தமிழ்நாட்டின் ஒரு பெரிய பகுதியை நீண்ட காலம் ஆட்சி செய்த பல்லவர்களைப் பற்றி மூச்சு கூட விடவில்லை. இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஓஹோ, எனக்கு புரிந்துவிட்டது. இது ஒரு அற்புதமான தர்க்கம்.
இத ஒரு உதாரணத்தோட ஒப்பிட்டு பார்க்க தோணுது. ஒரு பழைய டைரி நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம். அதுல நியூயார்க் நகரத்தின் வீதிகள், கட்டிடங்கள் எல்லாம் விரிவாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. ஆனா அங்க இருக்கிற ரொம்ப பிரபலமான கட்டிடங்கள் பற்றியோ எந்த ஒரு அடையாளத்தை பற்றியோ ஒரு வார்த்தை கூட இல்லை என்றால் நாம் உடனடியாக என்ன முடிவுக்கு வருவோம்? அந்த டைரி, அந்த பிரம்மாண்டமான கட்டிடங்கள் நியூயார்க்கில் கட்டப்படுவதற்கு முன்பே எழுதப்பட்டிருக்க வேண்டும் இல்லையா? மிக துல்லியமான ஒப்பீடு. அதே தர்க்கம்தான் இங்கும் செயல்படுது. அந்த பழைய நூல்கள்ல பல்லவர்களை பற்றிய குறிப்பு அறவே இல்லை என்றால், பல்லவர்கள் தமிழ்நாட்டுக்குள் நுழைந்து ஆட்சி அமைப்பதற்கு முன்பே இந்த நூல்கள் அனைத்தும் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அதாவது கிபி 300க்கு முன்பே சங்க காலம் முடிவுக்கு வந்திருக்க வேண்டும். நான் சொல்றது சரிதானே? 100க்கு 100 சரி. வரலாற்று ஆய்வுல ஒரு விஷயத்தை பற்றிய குறிப்பு இருப்பது எவ்வளவு பெரிய ஆதாரமோ அதே அளவுக்கு ஒரு குறிப்பு இல்லாமல் இருப்பதும் absence of evidence அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆதாரம். உண்மைதான். பல்லவர்கள் காஞ்சியை ஆளத் தொடங்கிய கிபி 300ஆம் ஆண்டிற்கு பிறகு இந்த இலக்கியங்கள் எழுதப்பட்டிருந்தால் நிச்சயமாக எங்கேயாவது ஒரு பாடலிலாவது பல்லவர் பற்றிய குறிப்பு வந்திருக்கும். அப்படி வராததால் இந்த நூல்கள் அனைத்தும் கிபி 300க்கு முன்பே இயற்றப்பட்டிருக்க வேண்டும். ரொம்ப தெளிவா இருக்கு. இதிலிருந்து மதுரையில செயல்பட்ட அந்த முற்கால தமிழவை கிபி 300க்கு முன்பே தனது பொற்காலத்தை முடித்துக் கொண்டு விட்டது என்பதை நாம் தர்க்க ரீதியாக உறுதிப்படுத்த முடியுது. அதன் பிறகு களப்பிரர்கள் வராங்க, சமண பௌத்த மதங்கள் தமிழ்நாட்டுல ஓங்குது. அதன் பிறகுதான் வச்சிரநந்தி கிபி 470இல் தனது சமணச் சங்கத்தை நிறுவுகிறார். காலக்கோடு இப்போது மிக தெளிவாக பொருந்துது இல்லையா? இது நம்பவே முடியாத ஒரு பயணம். எவ்வளவு நேர்த்தியாக இந்த காலக்கணக்க முனைவர் ராசமாணிக்கனார் அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள் அப்படிங்கறத படிக்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கு. இன்று நாம் ஒரு புத்தகத்திலிருந்து வெறும் இலக்கிய தகவல்களை மட்டும் தெரிஞ்சுக்கல. ஆமா, அதுக்கு மேல நிறைய பார்த்திருக்கோம். வரலாற்று ஊரிலும் முன் எப்படி பின்னி பிணைந்துள்ளன அப்படிங்கறத பார்த்தோம். இறையனார் களவியல் உரை கூறும் பல்லாயிரம் ஆண்டு புராண கதைகளிலிருந்து மதுரை கழகம் என்ற நிஜத்தை மட்டும் நாம எடுத்துக்கிட்டோம். காலப்போக்கில் சங்கம் என்ற சொல் எப்படி சமணர்களிடமிருந்து வந்து பழந்தமிழ் இலக்கியங்களுக்கு பேராக மாறியது என்ற ஆச்சரியமான முரணை பார்த்தோம். இறுதியாக பல்லவர்கள் என்ற ஒரு அரச வம்சத்தின் பெயர் இல்லாததை கொண்டு ஒரு மிகச்சிறந்த தர்க்கத்தின் அடிப்படையில் சங்க காலம் கிபி 300க்கு முற்பட்டது அப்படிங்கறத கணக்கிட்டுள்ளோம். சரியா சுருக்கி சொல்லிட்டீங்க. எந்த ஒரு தகவலையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாம அதோட வேர்களை தேடி போகும்போது கிடைக்கும் தெளிவு இருக்கிறதே, அதுதான் உண்மையான அறிவு. நாம் நமது முன்னோர்களின் பெருமையை கொண்டாட வேண்டும். ஆனால் அதை உணர்ச்சிகளின் அடிப்படையில் அல்லாமல் அறிவியல் பூர்வமான தர்க்க ரீதியான உண்மைகளின் அடிப்படையில் கொண்டாடும்போது அந்த பெருமைக்கு நாம் செய்யும் உண்மையான மரியாதையாக அது இருக்கும். கண்டிப்பா. சங்கம் என்ற சொல் அந்த பழந்தமிழ் புலவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனா அவங்க தமிழ் மொழிக்கும் உலக இலக்கியத்திற்கும் வழங்கிச் சென்ற கொடை காலத்தால் அழிக்க முடியாதது. முற்றிலும் உண்மை. வரலாற்றை இப்படி அறிவுபூர்வமாக அணுகுவதுதான் நமக்கு புதிய திறப்புகளை கொடுக்கும். நீங்க இன்று இதை கேட்கும்போது இதுபோல நாம் அன்றாடம் பயன்படுத்தும் வேறென்னென்ன வார்த்தைகள் வேறெந்தெந்த கலாச்சாரங்களிலிருந்து வந்து நம் வரலாற்றோடு இரண்டர கலந்திருக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு நல்ல சிந்தனை. சரி, இந்த ஆழ்ந்த தேடலின் முடிவில் உங்களை சிந்திக்க தூண்டும் ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோடு விடைபெறலாம்னு நினைக்கிறேன். இறையனார் களவியல் உரையில் சொல்லப்பட்ட அந்த மாபெரும் கடல்கோள், அதாவது சுனாமி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முதல் 2 சங்கங்களை அழித்த சுனாமி. ஆமா, அந்த சுனாமியால் முதல் 2 சங்கங்களும் கடலுக்கடியில் மூழ்கி அழிந்துவிட்டன என்று கூறப்பட்டதில்லையா? அந்த 10,000 ஆண்டு கணக்கு பொய்தான். ஆனால் அந்த பழைய நிலப்பரப்பில் பாண்டியர்களின் ஆதரவில் எழுதப்பட்ட அந்த தொன்மையான சுவடிகள், முதல் 2 அவைகளின் பாடல்கள் இன்றும் கடலுக்கடியில் எங்கேனும் ஒரு மூலையில் பத்திரமாக தூங்கிக் கொண்டிருந்தால்? ஆஹா, அது ஒரு அற்புதமான கற்பனை. என்றாவது ஒரு நாள் நவீன தொழில்நுட்பத்தின் உதவியோடு ஆழ்கடலில் அவை கண்டெடுக்கப்பட்டால் மனித குலத்தின் வரலாறே, நாம் அறிந்த மொழிகளின் பரிணாமமே எப்படி மாறும் என்று கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். இந்த கற்பனையோடு இன்றைய தேடலை நாம் நிறைவு செய்வோம். அடுத்த முறை சந்திக்கும் வரை தொடர்ந்து சிந்திப்போம்.